கமலுக்கு நான் தான் ஜோடி. நீச்சல் ட்ரெஸ் போட்ட போட்டோ கேட்டாங்க. புதுசா ஒரு கஸ்தூரி. கமல்ஹாசன் அவரோட படத்துல நடிக்க தன்கிட்ட ஸ்விம் சூட் போட்ட போட்டோ கேட்டதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கைவிட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி 1990s தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள் ஒருத்தரா இருந்தாங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் படமான ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பல லாங்குவேஜஸ்ல நடிச்சது மூலமா ஒரு மல்டி டேலண்டடான ஆக்ட்ரஸஸா தெரியப்பட்டாங்க. 1991 ரிலீஸ் ஆன ஆத்தா உன் கோவிலிலே படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதே வருஷத்துல ராசாத்தி வரும் நாள் அப்புறம் மலையாள படமான சக்கரவர்த்திலையும் நடிச்சாங்க. 1992 சின்னவர், செந்தமிழ் பாட்டு மாதிரியான படங்கள் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருந்தது. கஸ்தூரிக்கு சினிமா கேரியர்ல பல சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்கள் நடந்திருக்கு. 1996 சங்கர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இந்தியன் படம் இவங்களை இன்னும் பிரபலப்படுத்துச்சு. டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஆக்டர் கமல்ஹாசன், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் காம்போல உருவான இந்தியன் படத்துல நடிக்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. இந்த வாய்ப்புக்காக அவங்க கிட்ட ஸ்விம் சூட் போட்டோஸ் கேட்டிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல ஊர்மிளா நடிச்ச கேரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க ரீசெண்டா கொடுத்த பேட்டியில சொல்ல. கஸ்தூரி தனக்கு ஜென்டில்மேன் படத்துல வினித் கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட போறதா சொன்னாங்க. நான் இந்தியன் படத்துல கமலுக்கு பொண்ணா நடிச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல ஊர்மிளா நடிக்க செலக்ட் ஆனதா தான் நான் செலக்ட் ஆயிருந்தேன். அப்புறம் எப்படியோ மாத்திட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கமலோட நடிச்சதாவும் ஒரு பாட்டு முழுக்க அவருக்கு பொண்ணா நடிச்சதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர் தான் அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னும் டைரக்டர் சங்கர் அண்ட் ரத்னம் 2 பேருமே சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறமா மறுபடியும் 2010 தமிழ் படம் அப்படின்ற படத்துல ஒரு பாட்டுல சூப்பர் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மலை தமிழ் படம் 2, மெட்ராஸ், வடகரி மாதிரியான பல படங்கள்ல முக்கியமான ரோல்ல குணச்சித்திர விஷயத்துல நடிச்சிருந்தாங்க. அவங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.